Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடி ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேக சூழ்நிலையில் சபை கூடி வருதலை விட்டுவிடுகிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம், ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு, சமாதானம், ஆண்டவருக்குரிய வைராக்கியம் குறைந்து விட்டது. இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, எங்கே திரும்பினாலும் போராட்டம், நாள் முழுவதும் பிரச்சனைன்றாங்க, நாள் முழுவதும் வேதனை, நாள் முழுவதும் துக்கம், பற்றாக்குறை, இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியல. எப்பொழுதும் சோர்வு, பலவீனம்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரமாயிடுறாங்க, கர்த்தரை தேட முடியாமல் போராடுறாங்க. ஆனாலும் வேதத்தில் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். அல்லேலூயா. நாள் முழுவதும் இன்றைக்கு பிரச்சனையை பேசுகிறோம், நாள் முழுவதும் இன்றைக்கு போராட்டங்களை பேசுகிறோம், எல்லா குறைகளை பேசுகிறோம், குற்றங்களை பேசுகிறோம், கோப வார்த்தைகள், நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், இன்னைக்கு விசுவாசம் இல்லாத வார்த்தைகள், இப்படி பல விதத்தில் நம்முடைய நாவை நாம் அநேகத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாள் முழுவதும் துதியும் நீதியும். அல்லேலூயா. நாள் முழுவதும் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு புது பலன் வருகிறது, உற்சாகம் வருகிறது, கிருபை பெருகுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நாளை ஆரம்பிப்பதே கர்த்தருடைய துதியினாலே, கர்த்தருடைய நீதியை பேசி அவரை ஸ்தோத்தரிப்பதினாலே, ஆராதிப்பதினாலே நமக்கு ஒரு விடுதலை வருகிறது. இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டுடைய நீதி என்கிற ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். குடும்பம் முழுவதும் இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படி, கர்த்தரை தேடி வரும்படி ஜெபியுங்கள். கர்த்தரிடத்தில் எல்லா நீதியும் உண்டு. இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் அநீதி உண்டு, ஆனால் கர்த்தரிடத்தில் நீதி உண்டு. அவர் நீதியின் சூரியனாய் நமக்கு மேலாய் உதிக்கிறார். உங்களுக்கு நீதி செய்வார், குடும்பத்துக்கு நீதி செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு நீதி செய்வார். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, குடும்பமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். காரணம், கர்த்தர் துதிக்கு பாத்திரர், அவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆகவே முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் ஜெயம் வரும், விடுதலை வரும். இந்த வேளையில ஒருவேளை உங்களுக்கு விரோதமான சூழ்நிலைகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி படுக்கை எதுவாக இருந்தாலும் மனம் கலங்காதிருங்கள். கர்த்தரை உங்கள் நாவு துதிக்கட்டும், அவருடைய நீதியை சொல்லி மகிமைப்படுத்தட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த விதத்தில் தடைகள், பிரச்சனைகளுமே தேடாமல், ஆராதிக்காமல், சபையாய் கூடி வராமல் காணப்படுகிற பின்மாற்றங்கள், குழப்பங்கள், இன்னும் மனம் திரும்பாத ஏதோ ஒரு பாவத்தை நிமித்தம் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாக இருக்கிற காரியங்கள், குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிரிவினைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், நாள் முழுதும் சண்டை, குழப்பம், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், எல்லாவற்றையும் குறைகள், குற்றங்கள், இதெல்லாத்தையும் நாவை விட்டு, இருதயத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் துதிக்கவும், நீதியை சொல்லி ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தும் உதவி செய்வீராக. கல்வாரி சிலுவிலே நீதியின் தேவனாய் எங்களுக்கு வெளிப்பட்டு மீட்பை கட்டளையிட்ட தேவன், ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன், விடுதலை கட்டளையிட்ட தேவன், சுகத்தை கட்டளையிட்ட தேவன். அப்படிப்பட்ட தேவன் நாங்கள் துதிக்க, ஆராதிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாவையும் கட்டவிழ்த்து விடுவீராக. பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா நாவுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்பட்டு கர்த்தரை நாள் முழுவதும் துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. நாள் முழுவதும் புது பலனை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து நடத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இப்பொழுது உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்முடைய நீதியை சொல்ல முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதிப்போம், அவருடைய நீதியை சொல்லி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.